ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் வந்து ஆக்சுவலாக இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மெசேஜ் எதுவுமே வரல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து. நான் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாமா வேண்டாமா, நான் போயிட்டு வரலாமா வேண்டாமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. சில பேர் வந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, இருந்தாலும் நான் போகவா வேண்டாமா அப்படின்னு சில பேர் கேட்டுருக்கீங்க. நான் நிறைய கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேகன்சி ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிசி கம்யூனிட்டி ஜென்ரல் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிசி ஜென்ரல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, யாருக்குமே வந்து வேகன்சி இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து நாளைக்கு கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு பிஃபோர் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், இந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. இதுதான் மோஸ்ட்லி மெஜாரிட்டி எல்லாருக்குமே வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு பிஃபோர் தான் வந்து வருது. இப்போ நாளைக்கு அட்டன் பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் தான் உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துருச்சு. சில பேர் கேட்குறது என்னென்னா, எனக்கு மெசேஜ் வந்துருச்சு சார், வர வேண்டாம் அப்படின்ட்டு, நான் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த யூசேஜுமே இல்லை. ஏன்னா உங்கள் வேகன்சி இல்லாததுனால நிச்சயமாக உங்களுக்கு ஜாப் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போயிட்டு வந்தேன்னா எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் என்ன தான் கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு. உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க மெசேஜ் அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது ஆக்சுவலாக குரூப் 2A நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து நேரடியாகவும் போயிட்டு வந்தாங்க. பட் நீங்கள் வேணால் உங்கள் ஆறுதலுக்காக நேரடியாக போயிட்டு அவங்க இருக்கிறவங்கள பார்த்துட்டு வரலாமே தவிர மற்றபடி ஜாபுங்கிறது தரமாட்டாங்க. அண்ட் செகண்ட் வந்து, சார் எனக்கு மெசேஜே வரல, பட் ஈவன் நான் போகலாமா நான் அப்படின்னு சில பேர் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ அதே பிசி கேண்டிடேட், பட் ஆனால் அவருக்கு மெசேஜ் வரல, ஆனால் பிசியில் வந்து வேகன்சி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்பயும் நீங்கள் போனீங்கனாலும் எந்த யூஸுமே கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேபி டியூ டு சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வராமல் இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வேகன்சி ரெகுலராக செக் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த கவுன்சிலிங் டேட்டா ஷீட்டில், உங்களுடைய ஃபேஸில் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் அப்பயும் போகி எந்த பிரயோஜனமும் கிடையாது. பட் வராத கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எனக்கு தான் மெசேஜே வரலையே, நான் போனால் எனக்கு வேலை கிடச்சிருமானா? இல்லை, கிடைக்காது. அது சம் காரணங்கள், இந்த மாதிரி டெக்னிக்கல் காரணத்தினால உங்களுக்கு மெசேஜ் வராமல் வேணா இருந்திருக்கலாம். ஏன்னா இங்கே கமெண்ட் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு மெசேஜ் வந்திருக்கு, நிறைய பேருக்கு மெசேஜ் வராமல் போயிருக்கு. ஸோ நீங்கள் அதை நினச்சி நீங்கள் வந்து நம்ம போனால் கிடச்சிரும். அண்ட் சில பேர் இப்போது சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் நம்மள தான் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. இல்லை அப்படின்னா இல்லை தான். செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் எப்படி கூப்பிடுறாங்க, எந்த அடிப்படையில் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற டெசிஷன் வந்து டிஎன்பிசியை பொறுத்து தான் இருக்கே தவிர நாமளாக எதுவும் டிசைட் பண்ண முடியாது. ஜென்ரல் ஃபேக்டாக நம்ம என்ன சொல்ல முடியும்னா, ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வில் வந்து அவங்க கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ மெசேஜ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ரெகுலராக நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்கள் கம்யூனிட்டியில் வேகன்சி இல்லை அப்படின்னா நீங்கள் போனாலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்காது. இதுதான் உண்மை. அதை மீறி நான் போவேன், நான் நேரடியாக போயிட்டு நான் கேட்டுட்டு தான் வருவோம் அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் நேரடியாக போயிட்டு வாங்க. ஸோ இதுதான், இதுக்கு மேலே கிளியராக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலும் நிறைய பேருக்கு நேரடியாக போயிட்டு, இல்லைனா கூட நான் நேரடியாக போயிட்டு வருவேன், ஏன்னா வீட்டிலலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, இருந்தாலும் நீ போயிட்டு வா, வேஸ்ட் பண்ணுறாது அப்படின்ட்டு. இன்னமும் ஸ்டில் கேண்டிடேட்ஸ் போயிட்டு தான் இருக்கிறீங்க. பட் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் போகிறதா தான் போயிட்டு வாங்க. பட் நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு மட்டும்தான் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.